இறை பிரசன்னத்தினால் அமைதி. பிரைஸ் தி லார்ட். யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் என்று யோவான் எழுதிய நற்செய்தி 20வது அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் தங்களுக்கு அமைதி தேவை என்று விரும்பினாலும் கூட அதன் வழிமுறைகளை அறியாததினால் அமைதியை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே உலகத்திற்கு அமைதியை கொண்டு வருகின்றவர். அவருடைய இனிய பிரசன்னத்தில் அமைதி உண்டு, சமாதானம் உண்டு. அது நம் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிரப்புகின்றது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணத்திற்கு பிறகு சீடர்கள் தங்களை அனாதைகளைப் போல உணர்ந்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்ற யூதர்கள் தங்களை என்ன செய்வார்களோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் யூதர்களுக்கு பயம், மறுபக்கம் அரசாங்கத்தில் உள்ள ரோமருக்கு பயம். இயேசு அவர்களுடைய பயத்தை போக்கி அமைதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும்படி உயிர்த்தெழுந்த உடனேயே அவர்கள் மத்தியிலே எழுந்தருளினார். கிறிஸ்துவின் இனிமையான சமூகமும் பிரசன்னமும் அவர்களை மகிழ்வித்தது, அமைதியை கொண்டு வந்தது. ஆம், தெய்வ பிரசன்னத்தில் தெய்வீக அமைதி உண்டு. தெய்வ பிரசன்னத்தை நாம் உணரும் போதெல்லாம் ஒரு பெரிய நதி போல தெய்வீக சமாதானம் விண்ணக தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்து நம் உள்ளத்தை எல்லாம் நிரப்பிவிடும், நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கிவிடும். ஆகவே ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும் ஜெபத்தில் நாம் அமர்ந்திருப்போம். அப்பொழுது நம் பயங்கள், கலக்கங்கள் எல்லாம் நீங்கி போகும். அந்த நாளில் நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அனைத்து காரியங்களையும் தைரியமாக மேற்கொள்ள நமக்கு வேண்டிய பலன் நமக்கு கிடைக்கும். நாம் எதை குறித்தும் கவலைப்படவோ அல்லது பதற வேண்டியவோ அவசியம் இருக்காது. என்ன நடக்குமோ என்று கலங்க வேண்டிய அவசியமும் இல்லை. அன்பானவர்களே, நம் இருதயத்தை தேவ பிரசன்னம் நிரப்புமானால் தேவ அமைதி நம்மில் ஆளுகை செய்யும். புனித பவுல் அதைத்தான் எழுதுகின்றார். கொலேசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 15 இவ்வாறு அவர் எழுதுவதை பார்க்கின்றோம். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள், நன்றியுள்ளவர்களாய் இருங்கள் என்று. அன்பானவர்களே, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்ற தேவ மக்களோடு நாம் சேர்ந்து ஆண்டவரை துதித்து துதித்து அவருடைய பிரசன்னத்தில் மகிழ வேண்டும். நம் வீட்டில் எந்த அறைக்குள் போனாலும் தேவ பிரசன்னத்தை எதிர்பார்த்து செல்லுவோம். எந்த அறையாக இருந்தாலும் அந்த அறைக்குள் தேவன் உலா வருவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அனைத்து காரியங்களையும் நாம் அப்புறப்படுத்துவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று அறிந்து நமது வீடானது தெய்வீக பிரசன்னத்தினால் எப்பொழுதும் நிரம்பி காணப்பட வேண்டும் என்பதில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு 3 முறை சீடர்களை வாழ்த்தும் பொழுது உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லி வாழ்த்தினார் என்று நாம் யோவான் 20, 21, 26 வாசிக்கின்றோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் ஆண்டவர் மாற்றி ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்தருள்வார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். உலகிற்கு சமாதானத்தை கொடுக்க வானின்றி இறங்கி வந்த எங்கள் அன்பு தெய்வமே, இந்த அருமையான நேரத்தில் என்னுள்ளும் என் இல்லத்திலும் தேவ அமைதி நிரம்பி வழிய எங்களை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களுக்கு தெய்வீக அமைதியை தருமாறு உம்மை கெஞ்சுகின்றேன். ஆமேன்.